பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் இயேசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல அற்புதமாய் நம்மை வழிநடத்தி இந்த 8ஆம் மாதத்திலே கால் வைக்க காண கர்த்தர் கிருபை செய்தபடியால் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலுமாய் ஆண்டவர் நம்மோட வேதத்திலிருந்து சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சாப்டர் 37 verse 4 வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டு சொல்கிறாரு, எனக்குள்ள மனமகிழ்ச்சியாரு, சந்தோஷமாரு. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ உங்களுடைய இதயத்தின் வேண்டுதல்களை அவர் உங்களுக்காக அருளி செய்ய போகிறார். அப்படின்னா என்ன? இந்த மாதம் நீங்கள் எதெல்லாம் உங்களோட உள்ளத்தில் ஆசைப்படுறீங்களோ பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல. எனக்கு ஒரு ஆசை இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். மனுஷனாக பிறந்தா ஆசை இருக்கும், பேராசை எல்லாமே இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாத, உங்கள் உள்ளத்தின் வாஞ்சைகளை, உங்கள் உள்ளத்தில் என்னெல்லாம் நீ ஆசைப்படுறியோ நான் உனக்குள்ளே அதை நான் நிறைவேற்றுவேன், உனக்காக அதை செய்வேன். பாருங்களேன், நிறைய பேருக்கு ஆசை என்னன்னா ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு ஒரு லேண்டு வாங்கணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு எனக்கு இந்த பர்டிகுலர் வண்டி தான் வாங்கணும், இந்த பர்டிகுலர் இந்த காரு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்குல்ல. பாருங்கள், ஒருத்தருக்கும் இது ஒரு விதமான ஆசை. இன்னைக்கு உங்களுடைய ஆசை என்ன? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி நான் அதை நிறைவேற்றுவேன். அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக வாய்க்க செய்ய போகிறாரு. நீங்கள் சொல்லலாம், தம்பி நிறைய ஆசை இருக்குப்பா, எதை சொல்லுது, ஆனால் இந்த ஆசை நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த காரியம் நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த நன்மை நடந்தால் நல்லாயிருக்கும்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதம் அவர் உங்களுக்காக உங்களுடைய இதயத்தை அவர் அறிஞ்சிருக்கிறார், உங்கள் உள்ளத்தை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு, உங்களுக்காக அதை அவர் செய்து முடிக்க போகிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க, மன மகிழ்ச்சியாக இருங்க. ஏன்னா இந்த மாதம் முழுவதுமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க, அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஏதோ இந்த காலை வேலையிலப்பா நம்முடைய கொடுத்த உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையின்படி இந்த நாள் இந்த வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை நம்பி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதுமாய் அவங்க எதெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, எதெல்லாம் அவங்க விருப்பப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நன்மை நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். அவங்க உள்ளத்தின் வாஞ்செல்லாம் அறந்திருக்கிறீங்க, அதெல்லாம் ஆண்டவரப்பா நீங்கள் நிறைவேற்றபடியாக நாங்கள் செபிக்கிறேன். அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக முடிசூட்டி தரப்போதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாற்றம் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.